ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அஜியஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம உறவே உயிரே அப்படின்ற சீரியலோட எபிசோட் 1 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியல் வந்த நேரத்துக்கு செம்ம கிரேஸ் இதோட சாங்க்கும் லவ் ஸ்டோரிக்கும். சரி, வேற எதுவும் பேசாமல் கதைக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு ஆளை காட்டுறாங்க. அவர் ஒரு டயலாக் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் மூச்சு வரும்போது தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும், ஆனால் எனக்கு மட்டும் என் மூச்சு நின்ன போது என் வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பணக்கார வீட்டில் டிரைவர் வேலை கிடச்சிருக்கு, அதனால குடும்பத்தோட நாங்கள் அங்கே போனோம். என் அப்பாவும் அம்மாவும் இந்த வீடை பார்த்து மெய்மறந்த நேரத்தில் நான் மட்டும் உன்னை பார்த்து மெய்மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. அப்படியே 15 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கதையை மூவ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் வாழ்ந்துட்டாங்க, ஹீரோ ஹீரோயின். வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. ஹீரோ வந்து அத பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து படியிலேருந்து இறங்கி வராங்க. நம்மளுக்கு இன்னும் ஹீரோ, ஹீரோயினோட ஃபேஸ் காட்டல. இப்ப தான் காட்டுறாங்க. ரவி, ஷாலினி. ஷாலினி வந்து பேசுறாங்க. "அதுக்குள்ள கல்யாணம் ஆகுதுல்ல. நம்ம இப்ப தான் சின்ன பசங்க மாரி இருந்தோம். அதுக்குள்ள கல்யாணம் பண்றாங்க. பசங்களுக்கு என்ன பிரச்சனை? பொண்ணுங்க தானே வீட்ட விட்டு வெளிய போணும்." அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்டி வந்து, "மணப்பொண்ணு எங்க காணோம்?" அப்படி கேட்குறாங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு கல்யாணம் இல்ல. அவங்க வீட்ல அவங்க கசினுக்கு கல்யாணம் அப்படின்னு. அப்ப கல்யாண பொண்ண காட்டுறாங்க. அந்த கல்யாண பொண்ணு பேரு கௌரி. ஷாலினியோட கசின். அவங்கள பார்த்தா கல்யாணத்துல விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ற மாரி மூஞ்சி சோகமா வச்சிருக்காங்க. மேரேஜ்க்கான பூஜைலாம் நடக்குது. அப்ப கயிறு கட்டுறாங்க. கட்டும்போது கையில ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னதும், ஏதோ ஒரு ஆன்டி வாங்க போனாங்க. ஆனா ஷாலினி வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வாங்கிடுவாங்க. இப்ப அந்த பூஜை செய்றவர் வந்து இந்த கயிற வீட்ல எல்லாருக்கும் கட்டுங்க அப்படின்னு குடுத்ததும், ரவியும் ஷாலினியும் நான் தான் எல்லாருக்கும் கட்டுவேன், அவங்க அப்பாவுக்கு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடுறாங்க. ஓடும்போது ஷாலினி வந்து ரவிய தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு தேட போனா, அப்பா இருக்க மாட்டாங்க ரூம்ல. என்னன்னு கேட்டா அவங்க அம்மா சொல்லுவாங்க, "ரவி இப்பதான் கால் பண்ணி கேட்டான். அதனால போயிட்டாங்க" அப்படின்னு. உடனே அவங்க அப்பாவ தேடி போனா, அங்க ரவி வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்க அப்பாக்கு கயிறு கட்டிடுவாங்க. "இதெல்லாம் சீட்டிங். நீ எனக்கு தெரியாம முன்னாடியே வந்துட்ட ஃபோன் பண்றத" அப்படின்னு அவங்க சண்டை போடுறாங்க. ஆனா சண்டை போடும்போது, அவங்க அப்பா ஷாலினியோட அப்பா கேட்குறாங்க, "எதுக்கு இந்த கயிறு? உங்களுக்கு கண்ணு பற்றக்கூடாது" அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, "அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட மனைவிக்கு போய் கட்டுங்க. அவளுக்கு கண்ணு படாம இருந்தா எனக்கும் கண்ணு படாது" அப்படின்னு அவங்க ஒய்ஃப் மேல உள்ள லவ்வ காட்டுறாரு. ஸோ அகெயின் ரவியும் ஷாலினியும் ஓடி போய் அவங்க அம்மாக்கு கட்ட போறாங்க. ஆனா அங்க வந்தா அவங்க வந்து, "இத பார்த்தியா? டைமண்ட் பேங்கிள். இது கூட அந்த கயிற கட்டினா நல்லா இருக்காது. நான் கட்ட மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த அப்பா வராரு. ஷாலினியோட அப்பா வந்து, "ஏம்மா?" அப்படின்னு கேட்டதும் அவரு, "இது அழகா இருக்கு. அதனால நான் போட மாட்டேன்" அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. "இந்த வளையலுக்கு தான் பெருமை நீ போட்டிருக்கனால" அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லிட்டு, சரி அ இவங்க வந்து சொல்றாங்க, "நான் அப்புறமா கட்டிக்கிறேன். கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அடுத்து கட்டிக்கிறேன்னதும்" ஓகே சொல்லிடுவாரு. ஷாலினிக்கு வந்து அந்த ஃபோன்லேருந்து கௌரியோட ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது. அவங்க அட்டெண்ட் பண்ணி பேச போயிடுறாங்க. அப்ப ஷாலினியோட அப்பா பாலகிருஷ்ணனும், ரவியும் பேசிட்டு இருக்காங்க. "என் உயிர் வந்து என்னோட ஒய்ஃப் தான். என்னோட லவ் தான். அவளுக்காக என் உயிரையே குடுப்பேன். அப்படிதான் லவ்னா இருக்கணும். இதே போல பார்ட்னர் ஷாலினிக்கும் நான் தேடணும். என்ன பார்க்குற? நீ தான் தேடணும். நீயும் என் பையன் மாரி தானே, யார் என்ன சொன்னாலும்" அப்படின்னு அவர் ஒரு டயலாக் விட்டுட்டுருக்காரு. ரவியும் ஷாலினி ஃபோன் பேசுறத பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபோன் கால்ல என்னன்னா வேற ஒரு பையன். "நான் வந்து கௌரிய கூட்டிட்டு போறேன். நான் வரப்போறேன் உங்க வீட்டுக்கு" அப்படின்னு சொல்றான். ஷாலினி பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்காம ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்புறம் பார்த்தேன்னா, ரவி வந்து அவனோட அந்த வீட்ல உள்ள மத்த கசின்ஸ எழுப்பி விட போறாங்க. பாட்டி அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பயந்து ஓடி அடிச்சு ரெடி ஆறாங்க. பட் கடைசியில பார்த்தா அது பாட்டி இல்ல, வேற யாரோ வராங்க. பாட்டி ரெடி ஆயிட்டாங்க, வர்றாங்கன்னு சொல்றதுக்காக அந்த பாட்டி வந்திருக்காங்க. அப்ப ரவி சொல்றான், "பிரதீப் ஆல்ரெடி கீழ போயிட்டானே" அப்படின்னு ரவி சொன்னதும் ஒரு பையன காட்டுறாங்க. அவன் ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். உடனே பாட்டி வந்து ஃபோன வாங்குறாங்க. அவங்களுக்கு கண்ணு ஒழுங்கா தெரியலனால, "கௌரி அழகா இருக்கால்ல" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அந்த இன்னொரு கசின், அவன் பேரு தேவராஜ். அவன் வருவான். அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுவான். "எனக்கு ஃபோன் வாங்கி தாங்க, ஃபோன் வாங்கி தாங்கன்னு." அவங்க அப்பா, "முடியாது, நீ சும்மா இருக்க" அப்படின்னு திட்டி அனுப்பிடுவாங்க. உடனே அவன் பிரதீப்ப பார்த்து பிரதீப் கிட்ட போவான். பிரதீப் கிட்ட போயிட்டு அவன் அந்த ஒரு பொண்ண பார்த்துட்டு இருப்பானா, அந்த பொண்ணு வந்து
கௌரி அக்காவோட ஃப்ரெண்டு தான். காலேஜ் ஃப்ரெண்டு கிருத்திகா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கூப்பிட்டு ஹாய் சொல்லி பேசுறான். பேசிட்டு நம்பர் குடுப்பானா, அவங்க அப்பா நம்பர் மாதேஷ் நம்பர குடுத்துட்டு வந்துருவான். குடுத்துட்டு வந்ததுக்கு அடுத்தது, அவங்க அப்பாக்கு அந்த பொண்ணு கால் பண்ணும். அப்பான்னு தெரியாது. அந்த பையன் நெனச்சு தான் கால் பண்ணும். அப்ப கரெக்ட்டா அவங்க அம்மாவும் இருப்பாங்களா, "யார் இந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணு? சீட் பண்றியா?" அப்படி சொல்லிட்டு திட்டுவாங்க அவங்க அம்மா. பார்த்தோன்னா, ஷாலினி வந்து கௌரி கிட்ட லவ் தான் முக்கியம். நீ பாட்டிய பார்த்து பயப்படாத. போ, ஓடி போயிடு அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்மளோட மெயின் பாட்டியோட என்ட்ரி வருவாங்க. அவங்க பேரு தான் அம்சவேணி. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் அங்க இருந்து லட்டு ஒண்ணு சாப்பிடுவாரு. ஒருத்தவங்க பலார்ன்னு ஒரு அறை குடுப்பாங்க. அவரு கீழ விழுந்து விழுவாரு. "ஏன் நீ இந்த லட்டு எடுத்து சாப்பிட்ட? கெஸ்ட்டுக்கான லட்டு." உடனே இவன வீட்ட விட்டு தொரத்துங்க, வேலைய விட்டு எடுங்க. ரவி இவன வீட்ட விட்டு தொரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ரவியும் வெளிய போய் காசெல்லாம் குடுத்து விடுவான். அப்ப ரவியோட அப்பா வந்து, "பாரு 12 வருஷம் வேலை செஞ்சிருக்கவனுக்கே அந்த கதி. நம்மளையும் இப்படிதான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ உன் லிமிட்ல இரு. ஏன் இந்த புது துணியெல்லாம் போட்டுருக்க?" அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவாரு. அவங்க அட்வைஸ் பண்ணுவாரு. அப்பன்னு பார்த்து கௌரியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஃபோன்ல பேசினான். அவன் வந்து கேட்டரிங் கெட்டப்ல உள்ள வந்துருவான். உள்ள வந்துட்டு அவள கூட்டிட்டு போறதுக்கு வந்துருவான். இதுவரை காட்டிட்டு ரவி வந்து பழைய நினைவுகள் எல்லாம் நினைக்கிற மாதிரி காட்டிட்டு எபிசோட முடிச்சிடுறாங்க.